தேவனுடைய வசனம் என்ற உள்ளத்திலே நிறைத்த வசனத்தை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளுகிறேன். சில அதிகமான வசனங்களை வாசித்து தியானம் பண்ண போகிறோம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஆரம்பத்தில் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இப்பொழுது 41ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில், Genesis chapter 41 verse 51, 41 யோசேப்பு சொல்லுகிறார், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். இந்த 2 வசனத்திலும் யோசேப்பை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். ஒருவன் யோசேப்பை மறந்து விட்டான். யார் அவன்? சிறைச்சாலையிலே அவனோடு கூட யோசேப்போடு கூட போடப்பட்ட ஒரு மனிதன், பானபாத்திரக்காரன். அதாவது அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து விட்டான். அவனுக்கு ஒரு கனவு வந்துச்சு. கலங்கி போயிருந்தான். அந்த கனவுடைய அர்த்தம் தெரியாமல் முழித்து கொண்டிருந்தான். அப்பொழுது யோசேப்பு கேட்கிறார் அந்த 2 பேரை. ஒருவன் சுயம்பாகி பிரெட் மேக்கர், இன்னொருவன் வைன் கொடுக்கிறவர் அல்லது அவர் திராட்சை ரசம் அல்லது ஏதாவது குடிக்க கொடுக்கிறவர். இந்த அவருடைய தொழில் என்னென்றால் அவர் குடிச்சு பார்த்துட்டு தான் ராஜாவை கொடுப்பார். ஏனென்றால் அதில் விஷம் கலந்துருந்தால் உடனே அவன் செத்து போயிடுவான். அப்போ சிலத்தில் வைன் அந்த நிறம் வித்தியாசமாக இருக்கும் பொழுது அதில் விஷத்தை போட்டால் தெரியாது கலந்துருக்குறோம். அப்போ முதல்ல நீ குடியன். அப்போ அவன் ஊற்றி போட்டு, அது தண்ணியாக இருக்கலாம், ஜூஸாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், முதலாவது நீ குடியன். அப்போ அவன் குளித்து உயிரோட இருக்கிற அப்போ கொண்டு வான் குளிப்பார். அதுதான் அந்த நாட்டு ராஜாக்களுடைய இது. இல்லாவிட்டால் கலந்துருவான், ராஜாவை கொட்டுருவார். அதுதான் அந்த பானபாத்திரக்காரனுடைய வேலை. இவனும் கலக்கி போய் இருக்கிறான் சிறைச்சாலைக்குள்ள. அப்போ கேட்கிறார் யோசேப்பு, என்ன கூட போ நேற்றைய மாதிரி இல்லாமல் ஏதோ சொட்டா பேரஞ்ச மாதிரி இருக்கு, என்ன மாதிரி கூட என்ன நடந்த உங்களுக்கு சொல்லுங்க. அப்பொழுது அவர் ஒரு கனவை சொன்னார்கள். அதிலே ஒருவருடைய கனவு, இந்த பானபாத்திரக்காரன் ஒரு திராட்சை செடி 3 குப்பல் அப்படி வந்தது என்று சொல்ல, யோசேப்பு சொல்லுகிறார், இன்னும் 3 நாளைக்குள்ள திரும்ப உனக்கு பதவி கிடைக்கும். பார்வோன் உன்னை கொண்டு போய் திரும்ப அந்த பதவி கிடைக்கும். நீ நிரபராதிகிட்ட அவர் கண்டுகொள்ளுவார், உள்ள பிழை இல்லை. அப்படி திரும்ப நீ அவர்கிட்ட போவ, பார்வோன்கிட்ட போவ. அவர் போனால் என்னுடைய வழக்கு அவருக்கு சொல்லு, ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடு, என்னை மறக்காம நீ அவருக்கு ஞாபகப்படுத்து. இப்படி கனவு சொல்லி விளங்கப்படுத்தின ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அவரை பற்றி சொல்லு. நான் பாவம் செய்யாதவன், என்னை வீணாக குற்றம் போட்டு சிறையில் தள்ளி இருக்கிறார்கள், என்னுடைய வழக்கை அவருக்கு சொல்லணும். அவன் சொல்லிட்டு போனான், கட்டாயம் நான் சொல்லுவேன் உனக்கு. போனவன் தான் மறந்து போயிட்டான். யோசேப்பை மறந்தான். இன்னொருவன் யோசேப்பு தான். இப்படியே தன்னுடைய கவலை துக்கங்கள், அவருக்கு நடந்த காரியங்கள், அவரை கொண்டு போய் சகோதரர்கள் பகைத்தது, குழிக்குள் போட்டது, அவமானப்படுத்தது, அடிமையினுடைய கூட்டத்தில் விற்றது, போத்திபாருடைய வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டது, அங்கு பொய்யாய் குற்றஞ்சாட்டப்பட்டது, போத்திபாருடைய மனைவி தகாத விதமாய் நடக்க போய் அவர் ஓடி, அது பின்பாய் போய் சாட்சி உண்டாகி அவர் சிறைச்சாலை தள்ளப்பட்டு, இப்படி அநியாயத்துக்கு மேல அநியாயம், அநியாயத்துக்கு மேல அநியாயம், வேதனை. ஆனால் திரும்ப பார்வோனுக்கு கனவு உண்டாகி அதுக்கு விளக்கம் கொடுத்த பிறகு பார்வோன் உயர்த்தப்பட்டு பிரைம் மினிஸ்டராக வந்துட்டார். இப்போ அந்த கதை உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை, நிறைய இருக்கு பேசுறதுக்கு. பிரைம் மினிஸ்டராக வந்த கையோடு கூட இப்போ அவர் கல்யாணம் கட்டி திருமணமாகி குழந்தை பிறக்குது. மூத்தவனுக்கு பேர் மனாசே என்று பேர் வச்சார். அது காரணம், என்னுடைய துக்கங்கள், கவலைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் யார் மறக்க பண்ணினார்? தேவன் மறக்க பண்ணினார். இந்த உறவுகளை கொண்டு பிள்ளையை பார்க்கறது எல்லாம் மறந்து போகுது. பிள்ளையிட முகத்தை பார்க்க எனக்கு எல்லா கவலைகளும் மறந்து போகுது. அதை நினைத்து அவனுக்கு மனாசே என்று பெயர் வைத்தார். இந்த 2 மறதியில எந்த மறதி நல்ல மறதி? இந்த 2 மறதியில எந்த மறதி நல்ல மறதி? யோசேப்பு 2வது மறதி.
தேவன் தான் மறக்கப்படினார். விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள், மூளையில சில நேரத்தில் அந்த ஓமன் சொல்லி சுரக்குமா. அந்த ஓமனோடு சுரந்தால் நம்முடைய பழைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை அந்த மூளை என்ன செய்ய மறந்துடும், அழிச்சிடும். அந்த என்ன சொல்றது, என்ன பிள்ளை அழிக்கிறது நானே ரேசப் பண்ணி விட்டுரும். அதோட தன்மை மூளையில் ஆண்டவர் வச்சிருக்கிறேன் அந்த நினைவுல. அதனால தான் நாங்கள் பார்க்கிறோம், நமக்கு நெருக்கமான உறவுகள் மறித்தால், இறந்து போனால் ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதம் 1 வருஷம் இருக்குது. அது அப்புறம் மறந்துடும். அப்புறம் எப்பாவது ஒருக்கா ஞாபகம் வந்தாலுடைய அவர்கள் பாவித்த பொருள் அவனுக்கு எடுத்துடாங்க பார்த்தா ஞாபகம் வருமே ஒழிய, மற்றபடி அந்த படிப்படியாய் கவலைகள் எல்லாம் குறைஞ்சு மறைஞ்சு போயிடுவீங்க. நீங்கள் யாராவது அப்பா அம்மாவை நினச்சி கொண்டு இருக்கிறீங்களா கவலையோடு? இல்லை. ஒரு காலத்தில் இருந்தது, ஒரு காலத்தில் எப்படி அது மறதி. அது நல்ல மறதி. பழையவைகளை மறந்து பின்னாடுகளை மறந்து முன்னுக்கு நோக்கி ஓடுவது நல்ல மறதி. சிலதுகளை நாங்கள் மறக்கக்கூடாது. யோசேப்பு செய்த உதவி, கர்த்தர் மூலமாக அவனுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதம், ஆண்டவர் மூலமாய் அவனுக்கு கிடைத்த விடுதலை, அவனுக்கு கிடைத்த காரியத்தை அது மறக்கக்கூடாது. அப்போ விசுவாசிகளாகிய நாம் சில காரியங்களை மறக்க வேண்டும், சில காரியங்களை என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. அது மறந்த ஆபத்து. இவன் மறந்ததால என்ன உண்டாயிட்டது, யோசேப்பு அநேக வருஷங்கள் இருக்க வேண்டி வந்துச்சு. அநேக காலங்கள் அவன் சிறைச்சாலையிலே வீணாக மனுஷன் இருக்க வேண்டி வந்தது இவன் மறதியால், அந்த பானபாத்திரக்காரனுடைய மறதினால். அப்போ பார்த்தீர்களா? அப்போ இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் நாம் மறக்கக்கூடாது, இதையெல்லாம் நாங்கள் மறப்போம் என்று பார்த்தால், முதலாவது குறிப்பு உப ஆகமம் 8ஆம் அதிகாரம் 11 வாசிகள் பார்க்கலாம். உப ஆகமம் 3 குறிப்பு நான் உங்களுக்கு மத்தியில் வைக்கிறேன். உப ஆகமம் 8:11 சீக்கிரமா வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும், நான் என்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போகாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும் சொல்லுகிறார் மோசே. நீங்க போவீங்க கானான் தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நீங்க போவீங்க, ஆசீர்வாதத்தை நீங்க சொந்து கொள்வீங்க, உங்களுக்கு இளைப்பார்கள் கொடுக்க போகிறார். அப்படி உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு, அவருடைய கட்டளைகள் நியாயங்களை நீ மறக்காதபடிக்கு எச்சரிக்கையார். மறந்தால் ஆபத்து வரும், உன் கடவுளை மறந்துடாத. அதே போலத்தை எனக்கு அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார், நமக்கு குடும்பம் கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், உனக்கு ஒரு வேலை தொழிலை கொடுத்திருக்கிறார், உனக்கு ஒரு ஸ்டேட்டஸை கொடுத்திருக்கிறார், நாட்டில் வைத்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இந்த ஆசீர்வாதம் வரும்பொழுது நீ என்ன செய்யக்கூடாது, தேவனாகிய கர்த்தரை மறக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. அதை எச்சரிச்சு அனுப்புறீங்க, போங்க, அவரை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. ஏன் மறக்கக்கூடாது என்று பார்த்தால், ஏசாயா 17:10 சொல்லுகிறார் பாருங்கள். காரணம் ஏன் நாம் மறக்கக்கூடாது நம்முடைய தேவனாகிய கர்த்தரை? ஏசாயா 17:10 வாசிக்கும் பொழுது அவர் கண்மலையாகி உன் பலமாகிய கண்மலையை நீ நினையாமல், பாத்தீங்களா, உன் பலன் உன் கண்மலை நீ நினையாமல் உன் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும், அங்க சொல்றார், இப்ப சேதா அவனுக்கு நடக்க போறதும் இல்லை, ஆசீர்வாதம் வரப்போறதும் இல்லை. அவர் சொல்லுகிறார் உன் பலமாகிய கண்மலை. அப்ப கர்த்தரை நீ மறந்தால் எனக்கு என்ன இல்லாம போகுது, பலம் இல்லாம போகுது. உனக்கு பலம் இல்லாம போயிடும், ஆத்மாவோட பலம் இல்லாம போயிடும், ஆவியில பலம் இல்லாம போயிடும். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்தால் நீ பாவத்தில் விழுவாய். பலம் இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? பாவத்தில் தொடர்ந்து அதே பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறது. அதே கவலைக்குள்ளே சிக்கப்பட்டு அப்படியே அமிழ்ந்து போகிறது. வல்லமை இல்லை, பலம் இல்லை, அதில் மேல வர முடியாமல் இருக்கிறது. அப்படியே சமுத்திரத்தில் ஆழ்ந்து கொண்டே போறது போல அந்த கவலைக்குள்ளே துன்பத்துக்குள்ளே அப்படியே ஆழ்ந்து போவா. ஏன்? பலம் இல்லை. கர்த்தர் தான் உன்னுடைய பலம். பரிசுத்தாய் வரும்போது நீங்கள் பலம் அடைவீர்கள். உன் கண்மலை, உனக்கு கண்மலை என்றா என்ன சொல்லுவோம்? மலை குன்று, புயல் அடிச்சா நிக்குது கண்மலை, பின்னுக்கு ஒளிஞ்சிரு, நான் பார்த்து கொள்றேன். கண்மலை அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு, உன்னுடைய உறுதி, உன்னுடைய பலன். நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ரட்சிப்பை இழக்க போறாயே,
தேவனை மறக்கிறதால உங்களுடைய ரட்சிப்பு மறக்க போகுது. எத்தனை பிள்ளைகள் ஏன் மறவில்லை? ஏன் என்னத்தை மறந்தார்கள்? யாரை மறந்தார்கள்? என்னை மறந்தார்களா? உங்களை மறந்தார்களா? கர்த்தரை மறந்தார்களா? அப்பா பிதாவை என்று கூப்பிடுற புத்திர சுவீகார ஆவியை கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பென்றால் என்ன? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. பாவத்தை மன்னிக்காது எல்லாம் போச்சு. பாவத்துக்கு மேல பாவம் செய்தால் தண்டனை எல்லாம் வரப்போகுது, அழிவெல்லாம் வரும், சிச்சை எல்லாம் வரும், சாபம் எல்லாம் வரும். அப்போ கர்த்தரை மறக்கலாமா? இந்த மறதி நல்ல மறதியா கூடாத மறதியா? சொல்லுங்கள். இது மறக்கும், இது நல்ல மறதி. உன் கர்த்தரை நீ மறந்தாய். உபாகமம் 32:18 சொல்லுகிறார் பாருங்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? 32:18 உபாகமம் Deuteronomy 32:18 வாசிங்க, சீக்கிரம் வாசி. உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். உன்னை யாரு? உன்னை ஜெனிப்பித்த கன்மலை அல்ல, உன்னை மீண்டும் பிறக்க செய்தவர் அல்லவா, உனக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம் அல்லவா. பெற்றோர்கள் உனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார்கள், பெற்றெடுத்திருக்கிறார்கள். அதை விட உன்னை ஆவியினாலும் வார்த்தையினாலும் பிறப்பித்த உன் கர்த்தரை நீ மறக்கலாமா? நீ மறந்துட்ட. முந்தின மாதிரி உனக்கு நினைவு இல்லை. முந்தின மாதிரி கர்த்தர் கர்த்தர் என்று நினைச்சு கொண்ட நினைவு இல்லை. நீ மறந்துட்ட. ஏதோ எப்பொழுதுதான் நினைவு வருகிறது. கஷ்டம் துன்பம் வரும்பொழுதுதான் ஆண்டவரே என்று. இதுக்கு காரணம் அவர் சொல்லுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் மேய்ச்சலின் ஆசீர்வாதத்தை கண்டவுடனே அவர்கள் என்னை மறந்தார்கள் என்று ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே அவர் குறிப்பிடுவதை வாசிப்போம் பாருங்கள். ஓசியா 13:6 சொல்லப்படுவது. 7 எடுத்து வாசிக்கிறேன் சொல்லி இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் பைபிள் எங்கெல்லாம் ஆண்ட துக்கப்பட்டு எழுதியிருக்கான்னு பாருங்க. 13:6 தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் வேற்றுமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். காரணம் சொல்றார். ஏன் இஸ்ரவேல் என்னை மறந்தது? ஏன் என்னுடைய ஜனம் என்னை மறந்தது? ஏன் பார்வனுடைய கையிலிருந்து நான் விடுவித்து ஓங்கிய பேத்தினாலும் பலத்த தோள்களினாலும் நாங்கள் சுமந்து விடுவித்துக் கொண்டு வந்தேன், ஓங்கிய கைகளினாலும் வனாந்தரத்தில் நடத்தினேன், அற்புதங்களை செய்தேன், மன்னாவை குடிக்க கொடுத்தேன், கண்மலை நீரை கொடுத்தேன், பாதரட்சை தேயாமல் இருந்தது, வஸ்திரம் தேயாமல் இருந்தது, அழிந்து போகாமல் இருந்தது. இப்படியெல்லாம் நான் உங்களை நடத்தி வந்த இந்த ஜனம் மேய்ச்சல் ஆசீர்வாதம் பெருகின உடனே என்னை மறந்தார். இதுதான் மனிதனுடைய இறுதி. ஆசீர்வாதம் பெருகும் பொழுது, கேம்ப்ல இருக்கும் பொழுது கர்த்தர் கர்த்தர் இருப்பார்கள். வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் கர்த்தர் இருப்பார்கள். எல்லாமே கிடைச்ச பிறகு பிசி பாஸ்டர், பிசி பிரதர், பிள்ளை பிறந்துட்டது, பிசி, அதனால் வர முடியாம இருக்கு சபைக்கு. எனக்கு அந்த வேலை, அப்ப வேலை இல்லாமல் வந்து, அப்ப வேலை தான் உனக்கு தடை, பிள்ளைகளா உனக்கு தடை. கர்த்தருடைய சமூகத்தை மறக்கிறதுக்கு, கர்த்தரை மறக்கிறதுக்கு பிள்ளை உனக்கு தடையா இருக்குமா? அப்ப பிள்ளை எடுத்துருவாருல்ல, வேலை எடுத்துருவாருல்ல. இதான் உனக்கு தடையா இருக்கு. நான் கொடுத்த ஆசீர்வாதம் உனக்கு தடையா இருக்கா? சென்னை எடுத்துடுறேன். இப்ப நினைச்சு பாரு, செய்ய மாட்டாரா? எவ்வளவு காலம் போயிடும்? நான் கொடுத்த ஆசீர்வாதம் தான் உனக்கு, ரைட்? நான் கொடுத்த சுகந்தானே, பலந்தானே. ஒரு வியாதி அனுபவிச்சிருந்தா படு பெட்டில், படு கட்டில விட்டாருண்டா, அப்படின்னு பையன். அவருடைய கிருபை தாராளமாக இருக்கிறபடியே நாங்கள் தப்பி பிழைக்கிறவன். இல்லாட்டி ஒருவனும் மிஞ்ச போறது, ஒருவனும் மிஞ்ச மாட்டோம். இஸ்ரேல் மக்களுக்கு எச்சரித்து கொண்டு வந்த மோசே, போறீர்கள், கானான் தேசத்தில் காலடி வைக்க போகிறாய், பாலந்தேனும் ஓடுகிற தேசம், அங்க பச்சை பசையில் ஒரு திராட்சைக்குடைய ஒரு பெரிய ஒரு இது, அந்த மாதிரியான இடம், இளைப்பார்களிடம் 32 ஜாதிகளை 7 ஜாதிகளை துரத்தி தருவார், வெற்றியை தருவார். ஆனா போனா மறந்துடாதீங்க, அவருடைய கட்டளைகளை மறந்துடாதீங்க. அத்தன்றைக்கு நாங்கள் சொல்ல வேண்டியிருக்க பிள்ளைகளுக்கு. ஏன் காரணம்? அவர்கள் தங்களுடைய மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். அவங்களுக்கு இது போகும், இந்த வாழ்க்கை. வீடு இருக்கு, வாசல் இருக்கு, குடும்பம் இருக்கு, வேலை இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, ஓகே. இனி ஒன்று தேவையில்லை, சரி. இனி என்னத்துக்கு கர்த்தர்? இனி என்னத்துக்கு ஆண்டவர்? சொல்லலாமோ சொல்லலாமோ சொல்ல சிந்தித்து பார்ப்போம். கர்த்தருடைய நேராய் இருதயத்தை திறப்புவோம். அதனால தான் அவர் சொல்லுகிறார் பாருங்கள்,
சங்கீதம் 78:11 எல்லா இடத்துலையும் பாருங்க, மறந்தார்கள் மறந்தார்கள் மறந்தார்கள், சொந்த ஜனம் மறந்தார்கள். 78ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை சொல்கிறார், உன்னை அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்த கர்த்தரை நீ மறந்தாய். அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களை மறந்தார்கள். பார்த்தீங்களா, எல்லா இடத்திலும் மறந்தார்கள் மறந்தார்கள் மறந்தார்கள். ஏசாயா சொல்லுகிறார், நீங்க மறந்தார்கள். ஓசியா சொல்றார், நீங்கள் மறந்தீர்கள். ஆண்டு சொல்றேன், என்ன மறந்துட்டீங்க. நான் செய்த செயல்களை உங்களை ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை எப்படியே நான் உங்களை பராமரிச்சு ஒரு அற்புதம் செய்த அதிசயங்களை நீங்கள் மறந்துட்டீங்க. அப்போ ஒரு பயங்கரமான ஒரு செய்தி கொடுக்கிறார் பாருங்கள். ஏசாயா 51:12 கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யார்? உன் தேவனாகிய கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யார்? எப்படி உன்னால் மறக்க முடியும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப நம்முடைய கர்த்தரை மறந்தால் என்னென்ன நமக்கு இழப்பு வருகிறது? பலன், பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, அவருடைய சமூகம் வந்து அப்பா பிதாவை என்று கூப்பிடுற உறவு, உன்னை ஜனிப்பித்த கண்மலை மற்றும் உன்னை பிறப்பித்த கண்மலை, உன்னுடைய தகப்பனை நீ மறந்தால் அவருடைய சமூகத்துக்கு வர முடியாது. அதிசயங்களை மறக்கிறபடினால, நன்றி கெட்டத்தனமாய் இருக்கிறபடினால அவர் கோபப்படுவார். அதனால் அவர் சொல்லுகிறார், தேவனை மறக்கிறவர்களே நீங்கள் ஒன்றை சிந்தித்துக் கொள்ளுங்கள். சொல்ற எச்சரிக்கை, உங்களை நான் பீறி போட்டுருவேன், பீறி விட்டுருவேன், கொடுத்த வாழ்க்கையில் எல்லாத்தையும் கிழிச்சறிஞ்சு விடுவேன். இப்போ கடவுளை மறக்காதபடிக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்களும் சரி, உன்னை மனதில் வைங்க. இந்த வருஷத்துடைய நடுப்போதைக்கு வந்திருக்கிறோம். இப்படியாய் நமக்கு கிடைக்கிற மேய்ச்சல்கள், ஆசீர்வாதங்கள் இதெல்லாமே நமக்கு வரும் பொழுது அது மூலமாக அவையில் உங்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது, தடையாக இருக்கக்கூடாது. யோசேப்பை அவன் மறந்தான். யோசேப்பை கர்த்தர் மறக்க பண்ணினார். இனி அந்த கவலை உனக்கு தேவையில்லை என்ற ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த நினைவுகளை மறக்க செய்தார். அதுகளை நாங்கள் மறக்கலாம். ஆனால் எங்களை ஜனிப்பித்த கண்மனை, என்னை பெற்றெடுத்த கண்மனை, வாழ்வு தந்த தெய்வத்தை, ரட்சிப்பின் ஊற்றை, உன் கண்மலையை, அவருடைய பலனை நீ மறக்கலாமா? மறக்கக்கூடாது. அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம் இரண்டாவது குறிப்பு சங்கீதம் நீதிமொழிகள் 33:1. நீதிமொழிகள் 3:1. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. பாருங்க என்ன சொல்றது, என் மகனே, என் மகனை. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிறது போல், என் மகன், என் மகள், என் போதகத்தை நீ மறக்க கூடாது. மறந்தால் என்ன நடக்கும் பாருங்க. 32 வாசிங்க. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். பாத்தீங்களா? அப்ப என்னுடைய கட்டளைகளை என் மகனே, என் மகளே சொல்ற உனக்கு கால வேளையில், மகனே மகளை நீ மறந்துடாத. அவைகள் தான், இந்த வார்த்தைகள் தான் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தை பெருக பண்ணும். சுவாசிக்கிறவர்கள், மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், வாழுகிறான். ஏதோ சாப்பாட்டால வாழுகிறேன் நினைக்காதீங்க. இந்த அரசாங்கம் நீங்க உழைக்கிற பணத்தால வாழுகிறேன். கர்த்தருடைய வாழ வைக்கிறார், வசனம் வாழ வைக்கிறது. அப்படி இவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீ கடைபிடித்து நடந்தால் என்ன செய்வாய் என்றால், பரஸ்திரிக்கு நீ தப்புவிக்கப்படுவாய். விபச்சாரம், வேசித்தனம், பொல்லாத மக்களுடைய இடத்தில் நீ விடுவிக்கப்படுவாய், காப்பாற்றப்படுவாய். பவுலடிகள் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்ன புத்திமதியை மறந்தீர்கள் என்று எபிரேயர் விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன். நான் சொன்ன புத்திமதியை நீங்க மறந்துட்டீங்க. என்ன சர்டிபிகேட் பார்த்தீங்களா? எபிரேயர் சபைக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார் பவுல். எப்படி என்றால், நான் உங்களை போதித்த போதனை புத்திமதியை நீங்கள் மறந்தீர்கள், கட்டளையில மறந்துட்டீங்க. சரிங்களா? நல்ல மறதி அல்ல. ஆண்டவர் எவ்வளோ வேதத்தில் சொல்லி வைத்திருக்கிறார், அதையெல்லாம் மறந்துட்டீங்க. அது மறந்தால் யாருக்கு ஆபத்து? நாங்கள் தான் பாவத்தில் சிக்கிக்கொள்வோம், நமக்கு தான் தீர்க்க ஆயுசு கிடைக்காது போகிறது, நீடித்த நாட்கள் இல்லை, சமாதானம் கிடைக்காம போகிறது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா, இந்த வாலிப பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய போதனையை விட்டுறாதீங்க. வேதத்தில் எழுதப்பட்ட சட்டங்களை கடைப்பிடி, அப்படி வாழ பயிற்சி செய்யுங்க. அப்படி இல்லாவிட்டால் ஆபத்து நமக்கு தான்.
அப்ப வேதத்தை மறக்கக்கூடாது, அவருடைய கட்டளைகளை மறக்கக்கூடாது. பெரேயா கிறிஸ்தவர்களை குறித்து என்னத்தை வாசிக்கிறோம் அன்பானவர்களே? பெரேயா கிறிஸ்தவர்கள் தெரியுமா? பெரேயா கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் சொல்லுங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படித்தவர்கள், எக்ஸாம் எடுத்தவர்கள், பெரேயா கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அவர்கள் வசனத்தை, வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேய பட்டணத்தில் பார்க்க நற்குணசாலிகளாக இருந்தார்கள். காரியங்கள் இப்படி இருக்கான்று பவுலடிகள் பிரசங்கம் பண்ற நேரத்தில் அப்படியான்னு சொல்லி வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள், படித்தார்களாம், வசனத்தை கற்றார்களாம். அதனால் மற்ற சபை, தெசலோனிக்கேய சபையிலும் பார்க்க இவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அவங்களுக்கு வேலை இல்லையா? பெரேயா பட்டணத்தார் அவங்களுக்கு வேலை இல்லையா? அவங்க சிட்டி லைஃப் ஆண்ட்வர்பன் மாதிரி உங்களுக்கு அவங்க ஒரு பட்டணக்காரர், அவங்களுக்கு வேலை இருக்கு, வீடு இருக்கு, டேக்ஸ் கட்டணும், எல்லாம் செய்யணும். அவங்களுக்கு ஒரு வேலை இல்லையா? அவங்களுக்கு பிஸி இல்லையா? இருந்தது. ஆனாலும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார். நாங்கள் தான் ஒரு பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டு ஐயோ பிரதர், ஐயோ சிஸ்டர், ஐயோ ஐயோ உங்களுக்கு அங்கே போகணும், அந்த அப்பாயின்மெண்ட், அந்த ஆஸ்ப்ராக், அது இதுன்னு கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு இல்லையா? அதெல்லாம் பெரேயா பட்டணத்தார், சிட்டிக்காரர். அப்படி இருந்தும் அவங்க வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள் தானே, படித்தார்கள் தானே. ஏன் நம்மளால் படிக்க முடியாமல் இருக்கு? நமக்கு தானே லீவுகள் இருக்கு. கிடைக்கிற நேரத்தில் வேதத்தை படித்து காரியங்கள் இப்படி இருக்கிறதான்னு ஆராய்ந்து பார்க்கலாமே, வசனத்தை கேட்க வரலாமே. பார்த்தீர்களா? நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 16-17 எடுத்து வாசிச்சு பாருங்கள். நீதிமொழிகள் 2:16-17. தன் இளவயதின் நாயகனை விட்டு, பாத்தீங்க, தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து, தன் உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவார். பொல்லாத இந்த பாவத்திலிருந்து தப்புவிக்கப்படுவாய். எப்பொழுது? மகனே, என்னுடைய கட்டளைகளை கைக்கொள், என்னுடைய வசனத்தை வாசி. வாலிப தம்பி, தங்கச்சி, வாசி, படி, பயப்படு. நீ அப்படி இருந்தாதான் பாருங்க, இந்த இளவயதின் நாயகனை கல்யாணம் முடிச்சவனை விட்டுட்டு இன்னொருவனுக்கு பின்ன ஓடுறது, அல்லது கொண்டவனை விட்டு கண்டவனுக்கு பின்ன ஓடுறது, கொண்டவனை விட்டு போட்டு கண்டவனுக்கு பின்னுக்கு ஓடுறது, கொண்டவனை விட்டு கண்டவனுக்கு பின்னுக்கு போற இந்த மாதிரி பாவங்கள். உடன்படிக்கை மறந்தால் உடன்படிக்கை, வாழ்வில் சாவில் உன்னோடு இருப்பேன், விடமாட்டேன், உண்மையா இருப்பேன், சத்தியம் சத்தியம், இதெல்லாம் மறந்து, உடன்படிக்கையை மறந்து, உட்டச்சி கடவுளுடைய கட்டளை எல்லாம் மறந்து ஓடி போறது. இது வாழ்க்கையா? இதுக்கு நியாய தீர்ப்பு நடக்கும் தானே ஆண்டவரிடத்தில்? எவ்வளவு பயங்கரமான பாவம்! இது பயங்கரமான பாவம் இல்லவா? விசாரிக்காமல் போயிடுவாரா? விசாரிப்பார், கட்டாயம் விசாரணை இருக்கு. அதனாலதான் நீ உங்க கட்டளையில் கைக்கொள்ளு, வசனத்தை பிடிச்சு இறுக்கி வைத்தால் தான் நீ அதிலிருந்து தப்பி வைக்கப்படுவார். வாசிக்க வேண்டும், பயம் உண்டாக வேண்டும். ஓ, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கட்டும், ஆண்டவர் நடப்பிச்சிருக்கிறார். திருட்டு மாங்கா சொல்வார்கள் தமிழ் படி, திருட்டு மாங்கா கடையில் விற்கிற மாங்கா வாங்க டேஸ்டா இருக்கா? எந்த மாங்கா டேஸ்டா இருக்கும்? மாற்றான் தோட்டத்து மல்லிகை தான் கூட மணக்கும், சொந்த வீட்டு மல்லிகை மணக்காது. மாற்றான் தோட்டத்தில் போய் மாங்காய் அடிச்சு கலவா போய் பறிச்சு அந்த மாங்காய் சாப்பிட்ற ருசி கடையில் வாங்கி சாப்பிட்ற ருசி இருக்கு. அப்படி சாப்பிட்டவர் தான் தாவீது. வாழ்நாள் முழுக்க கணக்கு கொடுத்தார், வாழ்நாள் முழுக்க கணக்கு கொடுத்தார், பெயர்படுத்தார். அதில் பைபிள் பார்ப்பீங்க. அதனால தப்பி வைக்கப்படுவாய். இதை படிக்கும் பொழுது தானே அந்த பயம் நமக்கு உண்டாகும், நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகும். வேதத்தை சொல்லியிருக்கிறார் தானே, 10 கட்டளைகள் கொடுத்திருக்கிறார் தானே. வானத்திலே பூமிக்கு ஒப்பானது எந்த சூழ்நிலை உண்டாக்காத, பொய் சாட்சி சொல்லாத, களவு செய்யாத, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, மாட்டானுடைய இருதய மாட்டி உன்னுடைய மனைவி உன்னை இச்சிக்காத, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிப்பாயாக. அதில் விட்டாலும் பாருங்க, இதில் நாங்கள் தெரியாமல் போனால் நாம் தான் தண்டிக்கப்பட்டு வீணாய் நம்முடைய ஆயுசு நாட்கள் குறைஞ்சு போகுது, சமாதானம் குறைஞ்சு போகுது. காரணம், கர்த்தருடைய கட்டளைகளை மறக்கிறபடினால. இதை மறந்தார்கள் இஸ்ரேல் மக்கள். தண்டிச்சார், துரத்தினர், பொங்க நாட்டை விட்டு துரத்தினர். 70 ஆண்டுகள் அவர்கள் தேசத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அதற்கு பின்பாக நாம் பாருங்கள், நாம் மறப்போம் என்ற அந்த விளைவுகள் எவ்வளவு பெரிய ஒரு. ஓசியா 4:6 எடுத்து வாசிப்பார்கள். ஓசியா 4:6. அப்படி மறக்கிறதால என்ன ஆபத்து வருது? 4:6. என் ஜனங்கள், வாசி, என் ஜனங்கள் அறிவில்லாமையானால் சங்காரமாய் போகிறார்கள். பாத்தீங்களா? நீ அறிவை மறுத்தாய்,
ஆகையால் நீ என் ஆசாரியன் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை பிள்ளைகளை தான் மறப்பேன். இப்போ சாபத்தை வாங்கி வச்சுட்டுலாம் போப்போம். தகப்பன்மாரே தாய்மாரே, பிள்ளைகளுக்கு சாபத்தை நீங்க சொத்துக்களை சேர்த்து வைக்காவிட்டாலும் சாபத்தை சேர்த்து வச்சிடாதீங்க. சொத்து இல்லாட்டிலும் பரவாயில்ல, கர்த்தர் பிள்ளைகளை வாழ வைப்பார், உனக்கு நல்லா வாழ வைப்பார். உன்னுடைய நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சதை நான் கண்டதில்லை, நீதிமான பிள்ளைகள். ஆனா நீ வேதத்தை உடைய கட்டளைகளை மறந்து திரிந்தான்னு சொன்னா உன்னை நான் மறக்க மாட்டேன், உன்னை பிள்ளைகளை மறப்பேன். அப்பொழுது பிள்ளைகள் அலைந்து திரிவார்கள். பிள்ளைகள் சொல்லுவார்கள், என் அப்பா அம்மா என்ன பாவம் செய்தார்களோ நான் இப்படி வந்து இருக்கிறேன் சொல்லுவார்கள். அப்படி கதைப்பாரு. என்ன அது யாற்றை விட்ட கெடுத்தாங்களோ தெரியாது, யாற்றை வயிற்றுல அடிச்சாங்களோ தெரியாது, நான் இங்க அனுபவிக்கிறேன்னு சொல்லி பிள்ளைகள் அப்படி சமைச்சு திட்டுவார்கள். நிறைய பிள்ளைகள் அப்படி சொல்லுறாரு, அப்பா அம்மா அடைச்சு என்ன பாவம் செய்தவோ தெரியாது. அப்ப உன் பிள்ளைகளை நான் மறப்பேன். அப்போ கர்த்தருடைய கட்டளையை மறக்கக்கூடாது. இன்றைக்கு அநேகம் பேர் மறந்து தன்னுடைய மேய்ச்சல் அதிகமாகிறதுனால பிசி வேலை அது இது ரொம்ப கஷ்டம், அது டைம், இதெல்லாம் ஒரு சாக்கு போக்குகளா கர்த்தரை மறக்கிறதுக்கு, வேதத்தை படிக்காம இருக்கிறதுக்கு. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு நாள் இருக்கு. இந்த வசனம் பொய்யாகாது. வானம் அழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் ஒழியாது, வசனம் ஒழியாது, வசனம் நடந்தே ஆகும். பாருங்கள், ஏசாயா 3:12 இப்படி மறக்கிறதால என்ன நடக்க போகுது? அன்பு பிள்ளைகளே, அன்பு ஜனங்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏசாயா 3:12 எச்சரிக்கிறார். பாருங்க, மகா பெரிய ஆபத்தொண்டு வருகிறது. ஏசாயா 3:12 பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பிள்ளைகள், பெற்றோர் அல்ல, பிள்ளைகள் உன்னை ஆளுவார்கள். பிள்ளைகள் 3:12 பிள்ளைகளின் ஜனங்களை ஒடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள், ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள். என் ஜனமே, உன்னை நடத்துறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள். என்ன நடக்கும்? கர்த்தருடைய வசனம் விட்டு விலகும் பொழுது பிள்ளைகள் உங்களை ஆளுவார்கள். சொல்லுவார்கள், அப்பா அம்மா நான் சொல்றபடி செய்ய. பெற்றோர் சொல்வதைத்தான் பிள்ளைகள் செய்ய வேண்டும். இது மாறி நடக்கும். சில வீடுகளை பாருங்க, பெற்றோர் யாருக்கு பயம் தெரியுமா? யாருக்கு பயம் என்று? பிள்ளைகளுக்கு. மறப்புறம் அவள் வந்தாலும் சட்டி தூக்கி எறிவாள், அது மேல முடிச்சு விடாப்பான், செய்கிடாப்பான்னு சொல்லி பெற்றோர்கள் அதில் கொடுக்கப்படும். சமைச்சு வை வந்தாலும்டா சரி, கத்துவாள். ஒரு வீட்டில் அப்படித்தான். நம்முடைய விசுவாச வீட்டில் ஒரு தாய் முட்டையை வச்சு கொடுத்துருக்கு பிள்ளைக்கு. முட்டையை பொறிச்சு கொடுத்துருக்கு. முட்டையை பொறிச்சு சாப்பிட்டுட்டு அந்த பிள்ளை கேட்டிருக்கு, பொம்பளை பிள்ளை தான், அம்மா இன்னொரு முட்டையை பொறிச்சுத்தான். தாய் சொல்லியிருக்கு, நான் இவ்வளவு நேரம் நின்று என்ன கால் நோவுது, முட்டை நீ பொறிச்சு சாப்பிடணும். அப்ப எனக்கு முட்டை வேணாம். ரோசம் வந்துட்டு, இந்த ரோசம்னு சொல்லுவார், எனக்கு முட்டை வேணாம். சரி, பெத்து போயிட்டோமே, பொறிச்சு கொடுப்போமே என்று சொல்லி பொறிச்சு கொடுத்தா மூத்திர தூக்கி அறிவோம். உனக்கு அது வந்திருந்த விசிட்டர்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. திங்கடா இந்த வீட்டில் ஒரு கிறிஸ்தவர் என்றாங்க. மூத்தில் அறிவான் கொண்டு போக. அப்பதான் நீ நான் மூத்தில் அறிவான் பயந்து நடுங்கி போச்சுத்தான். இது நான் தான் உள்ளவங்களுக்கு சுற்றுலா சபையா போகிறேன். நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். அப்படி எனக்கு வந்து கதை இப்படி சொல்லுவார்கள் இங்கேருந்து, பாஸ்டர் இப்படியெல்லாம் நடக்குது, இதெல்லாம் செய்யுங்க. நான் என்னதான் செய்யறது? வேதத்தை மறக்கிறாங்க, கர்த்தரை மறக்கிறாங்க. இவங்க எங்க மறந்தால் தானே, நினைவா இருந்தால் தானே ஆண்டு இப்படி காரியம் செய்யறதுக்கு. இது இப்போ கிட்டத்தட்ட நடந்தது. போனவர்கள் கவலைப்பட்டு சொல்றார்கள், இப்படி ஒரு சொல்லலாமா? அப்போ அவங்க நடுக்கிறாங்க, தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு. ஆண்டு சொல்லி பார்த்தீங்களா, உண்மை. பிள்ளைகளின் ஜனங்களை ஒடுக்குகிறார்கள், நடுங்குவார்கள் பிள்ளைகள். ஸ்திரீகள் ஆளுகிறார்கள், மனையாட்டி. பொம்பளை சொல்லத்தான் அப்படியே கேட்கணும். இரண்டாயிரு போண்டா போ, மாறி நடக்கும். குடும்பத்துக்கு தலை யாரு? குடும்பத்துக்கு தலை யார்? பெண்கள் சொல்லுங்க. அது எந்த தருதலை என்றால் பரவாயில்ல, நான் தான் தலைன்னு சொல்ல போறீங்களோ? ஆண்டு சொன்ன வச்சபடி குடும்பத்துக்கு தலைவர் சொல்லுங்க. சில போர்டுகள் இருக்கு வீட்டில், எங்கள் குடும்பத்துக்கு தலைவர் இயேசு கிறிஸ்துவே என்று. நோ, அவர் சபைக்குத்தான் தலைவர். வீட்டுக்கு தலைவர் புருஷன் இருந்தா புருஷன். அந்த அவசரப்பட
புருஷனுக்கு தலை வேதம் சொல்கிறது, மனைவிக்கு தலை புருஷன் சரீரம். அதுக்காக ரெண்டு பேரும் ஆட்சி செய்யறதல்ல, ஒருவருக்கு அன்பு காட்ட வேண்டும். அந்த ஓடரை குறைக்கக்கூடாது. அப்போ ஸ்திரீகள் என்ன செய்வார்கள்? புருஷர்களை ஆள ஆரம்பிப்பார்கள். பெண்கள் நாட்டை ஆள ஆரம்பிப்பார்கள். பாருங்க, பெண்கள் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவை எடுத்து பாருங்கள், பாருங்க எத்தனை ஸ்திரீகள் ஆண்டு கொண்டு போகிறார்கள். ஆண்கள் எல்லாம் பின்வாங்குகிறார்கள், பெண்கள் ஆள் வெளிக்கிடுகிறார்கள். எல்லாம் தேசத்தில் பாவங்கள் வர வர பெண்கள் தான் ஆட்சி. ஒன்றும் இல்லாமல் கொடுத்து பெண்கள் ஆட்சி எடுத்து ஜெர்மனை பாருங்க, இதை பாருங்க, கிறிஸ்தவ நாடுகள் தானே ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள். இதெல்லாம் கர்த்தருடைய பாவங்கள் தான். நீங்கள் கெட்டித்தனம் சொல்ல போறீங்களா? பிள்ளைகள் கொடுக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு பயப்படுகிறார்கள். இதெல்லாம் ஏன் மறக்கிறது? அந்த கட்டளைகளை கற்பனைகளை மறக்கும் பொழுது, கர்த்தரை விட்டு மறக்கும் பொழுது இதெல்லாமே வந்துடும். கர்த்தரை மறக்கும் பொழுது அவருடைய பைபிளை மறப்பீங்க, வேதத்தை மறப்பீங்க. அப்படியே அடுத்த மறதி வரும் எங்கே என்று சொன்னால் பாருங்கள், 3வது குறிப்பு எரேமியா 50:6. எரேமியா 50:6. என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள், அவருடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலையவிட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். ஆடுகள் எதை மறந்து விட்டார்கள்? தொழுவத்தை. தொழுவம் என்றால் சபையை மறந்து விட்டார்கள். தங்களுடைய சபையை விட்டு விட்டார்கள். அன்புக்கும் நற்கிரியலுக்கும் ஏவத்தக்கதாக சபை கூடிவர்களை விட்டுவிட வேண்டாம் என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்வது போல சபை கூடிவர்களை விட்டு விட்டார்கள். தொழுவத்தின் இன்னொரு சபைக்கு மாறி மாறி ஓடி திரிகிறார்கள். அவர்கள் கர்த்தர் நியமித்த கொண்டு வந்த தொழுவமாகிய சபையை விட்டார்கள். இது ஆபத்து, ஆபத்து. கர்த்தர் நியமித்த ஸ்தலம் இருக்கிறது, உங்களை கொண்டு வந்த இடம் ஒன்று இருக்கிறது, சபை கூடிவதற்கு இடம் இருக்கிறது, மெய்ப்பன் எங்களெல்லாம் உங்களை சந்திக்க போகிறார் என்று உங்களை சந்தித்த இடம் இருக்கு. இதை விட்டு விட்டு அலைந்து திரிவீர்கள் என்று சொன்னால் அதுக்குரிய ஆசீர்வாதம் அடைய போறதில்லை. இந்த சபைக்கு போனாலும் ஆசீர்வாதம் கிடைக்காது. வேதத்தில் சொல்லுகிறார், கண்ட கண்ட இடங்களிலே பலியிடாத. கண்ட கண்ட இடங்களை பலியிடாத. நான் ஒரு குறிப்பிட்ட இடம் போய் அங்கே பலி செலுத்து. உனக்கு ஒன்று இடம் இருக்கு பலி செலுத்துறதுக்கு இடம். உனக்கு ஒரு சபை இருக்கு, கர்த்தர் கொண்டு வந்த சபை. இதை விட்டு சபையை அலைந்து நான் அங்கே கூப்பிடுவேன் இங்கே கூப்பிடுவேன், அதெல்லாம் ஆண்டவர் ஒழுங்கு இல்லாத செய்யும். கர்த்தர் ஒழுங்குள்ளதவர், அவர் ஓர்டர் உள்ள கடவுள். இப்படிதான் இருக்கணும், டிசிப்ளின் உள்ள கடவுள். டிசிப்ளின் இப்படிதான் இருக்கணும், இங்கதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். வீடு, குடும்பம், பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும், இப்படி சபையில போகணும், வர வேண்டும், அங்கே கடமைகளை செய்ய வேண்டும். ஓகே போங்க. அதை விட்டுட்டு நான் ஒழுங்கற்று நடப்பேன் என்றால் எப்படி இருக்கும்? உங்களோட வீட்டில் ஒருவர், உங்களோட பிள்ளைகள் இருக்கிறார்கள், உங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு இரவு இந்த வீட்டிலே தங்குறீர்கள், நாளை இன்னொரு வீட்டிலே தங்குவீர்கள், அடுத்த இன்னொரு வீட்டுக்கு போய் கொண்டுதான் உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? சந்தோஷப்படுவீங்களா? மகனே மகளே, இன்றைக்கு எந்த ராத்திரியில் யாரோட படுக்க போற, எங்கே இருக்க போற கேட்க போறீங்களா? எங்கே படுக்க போகிறாய் கேட்க முடியுமா? யார்டி விட்ட படுக்க போகிறாய்? ஒழுங்காயிருடா வீட்டில். இது உன்ற வீடு. கல்யாணம் முடிச்சுட்டு போனோம்டா போ இன்னொரு வீட்டுக்கு. அது மட்டும் நீங்க ஒழுங்கா இருக்க வேண்டும், டைமுக்கு வர வேண்டும், 11 மணிக்கு விட்ட வர வேண்டும், படுக்க வேண்டும், காலையில் அனுப்ப வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு டிசிப்ளின் கற்றுக் கொடுக்க முடியுமானால் நம்முடைய தேவன் விடுவாரா? விடுவாரா? நீ எங்கே போயிட்டு வா, எங்கே இருந்துட்டு வா, விட மாட்டார். தொழுவத்தை மறந்தார்கள், தங்கள் சபையை மறந்தார்கள். இங்க அநேகம் பேர் காண கிடைக்குது இல்லை. மேய்ச்சல் அதிகமாக போச்சுதா, வாழ்க்கை பிஸியா போச்சுதா, வியாதியா அல்லது சோர்வா, எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் பேச வேண்டிய பொறுப்பு என்னுடையது. பாருங்கான்பார்களே, எனவேதான் சங்கீதம் 56 அதை நான் வாசித்தோம். தொழுவத்தை விட்டால், சபையை மறந்தால் வர்ற நஷ்டம் என்ன? வேலை செய்கிற நீங்கள் வேலை இழந்தால் உங்களுக்கு என்ன நஷ்டம் வரும்? வேலைக்கு போகிறவர்கள் நீங்க வேலையை விட்டு அவங்களுக்கு என்ன வரும்? சம்பளம் இல்லை, பசி பட்டினி பஞ்சம் தான் விட்டு வரும். வீட்டு வாடகை கட்ட முடியாது, கரண்ட் பில் கட்ட முடியாது, உங்களுக்கு தான் நஷ்டம். இப்ப சபையை விட்டா யாருக்கு நஷ்டம்? சபை விட்டா யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் ஆத்மா. அங்கே கர்த்தருடைய சந்திப்பு, பிரசன்னம், ஆரோக்கியம், கர்த்தருடைய வசனம் அது உங்களுக்கு கிடைக்காம போகும். சபையில வந்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர், அந்த 7 சபையில எடுத்து பாருங்க, சபை நடுவிலே உலாவுற கர்த்தர் வந்து இருக்கும் பொழுது ஆசீர்வதிக்கிறார். அது அவருடைய கட்டளை. சபையில உலாவுறவர், சபைக்கு நாயகர்.
தலைவர் அவர். இப்ப நாங்கள் கீழ்ப்படிஞ்சு, தொண்டர்கள் நாங்கள் கீழ்ப்படிஞ்சு வர வேண்டும். சபைதானே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகுது. சபையை விட்டா விட்ட அந்தி கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறான். இனி அவன் கழுத்தை வெட்டி தான் அனுப்புவான் பரலோகம் போகணும்னு சொல்லி. முத்திரை குத்த சொல்லுவான், கையில குத்து, நெற்றில குத்து, என்னை பணிஞ்சு கொள்ளன்னு சொல்லுவான். ஏன்? நீ என்னை விட்டாய் மறந்தால் அந்தி கிறிஸ்துடைய கையிலே போய் பிடிபடுவோம். வந்து கொண்டிருக்கான் கொடிய காலங்கள். வேதம் சொல்லுகிறது ஒருவர் மேல தப்பி போவதில்லை என்று. வாசிப்போம் ஏசாயா 65:11 பாருங்கள். கடைசியா வாசித்து முடிப்போம். ஏசாயா 65:11. ஆனாலும் கர்த்தரை விட்டு என் பரிசுத்த பர்வதத்தை மறந்து கர்த்தர் என்னும் தெய்வத்துக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி மேனி என்னும் தெய்வத்துக்கு பானபலியை நிறைய வார்க்கிறவர்களே. பாத்தீங்களா, சொல்லுகிறார் பாருங்கள். தேவனை மறந்தது மட்டுமல்ல, வேறொரு தெய்வங்களை ஆராதிக்க விளக்கிட்டார். கர்த்தரை விட்டு என் பரிசுத்த பர்வத்தை மறந்தார். என்னுடைய ஆலயத்தை மறந்து, என்னுடைய சபையை மறந்து, அந்தந்த தெய்வத்துக்கு போய் பின்னுக்கு போய் இந்த உலகம் என்ற தெய்வங்கள் நிறைய இருக்கு. பொருளாசை என்ற விக்கிர ஆராதனை நிறைய இருக்கு. பொருளாசை, பண ஆசை, இச்சை, அதிகட்ட நிறைய. அந்த தெய்வம் நாங்கள் இந்த காத்துக்கெல்லாம் போக மாட்டோம். இந்த மேனி என்ற தெய்வத்துக்கு பண பலியிட மாட்டோம். ஆனால் பொருளாசையாய விக்கிராதைக்குள்ளாய் போகிறோம். உலகத்துக்கு பின்னுக்கு போகிறோம். அழகு, கவர்ச்சி, இதுக்குள்ள பிசைக்கப்படுகிறோம். பாவத்துக்கு மேல் பாவம். கர்த்தரை விட்டு, சபையை விட்டு, தொழுவத்தை மறந்து போகிறோம். இதனால் யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். எனவே இந்த காலை வேளையில கர்த்தர் இந்த 3 காரியத்தோடு நம்ம இடைப்படுவாராக. எழுந்து நிற்போம் சமூகத்திலே. இப்ப நாங்க தியானம் பண்ணுவோம். நம்மை ஆராய்ந்து சீர்தூக்கி பார்ப்போம். உங்களை யாரையுமே நான் நியாயத்தீர்க்கவில்லை. ஆனால் என் இருதயத்திலே நிறைத்த வார்த்தையை பேச வேண்டியது என்னுடைய கடமை. நான் விநியோகிப்பவன். கர்த்தர் கொடுத்தா பேசிட்டு போகிறவன். நான் ஒரு போஸ்ட்மேன், ஒரு தூதன், அவ்வளவுதான். ஆண்டவருடைய தூதன். இந்த செய்தியை ஜனங்களோடு பேச வேண்டியதுதான். இதுக்குரிய பிரதி பலன்கள், பலாபலன்களை நான் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு வேண்டாம். கர்த்தரிடத்திலே மக்கள் மனம் திரும்பினால் போதும். கர்த்தரை நோக்கி பார்த்தால் போதும். சந்தோஷம். பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் என்று சொன்னவர்களை நோக்கி பாருங்கள். நான் மட்டுமல்ல, இந்த பூமியிலே இருக்கிற அனைவரும், பூமி எல்லை எங்கும் உள்ளவர்களை நீங்கள் எல்லாரும் என்ன நோக்கி பாருங்கள். சங்கீதக்காரன் பாடுகிறான், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். அவர் அப்படியா நினைவாயிருக்கிறார். நாங்கள் மறந்து போகிறோம் அவரை. அவருடைய வசனத்தை மறந்து போகிறோம். பைபிளை மறந்து போகிறோம். அவருடைய கட்டளைகளை மறந்து போகிறோம். அது எங்களுக்கு இப்போ இனிக்குது இல்லை. பைபிள் வசனங்கள் எங்களுக்கு டேஸ்டா தெரியுது இல்லை, கசப்பா இருக்கு. பிரசங்கம், போதகங்கள் எல்லாம் நமக்கு கசப்பா இருக்கு. இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்து, மரியாதை போல அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்த அந்த அந்த நல்ல காரியத்தை, நல்ல பங்கை நமக்கு இப்ப கசப்பா தெரியுது. மாத்தால் மாறி நமக்கு பிஸி, மாத்தால் மாறி அந்த அலுவலுக்குள்ளே சிக்கிக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு நமக்கு வேலை கூடி போச்சு. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை மறந்து போச்சு. சொல்லுகிறார், என் ஜனங்கள் எண்ண முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள். என் ஜனங்கள் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, எண்ண முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். அவருடைய அர்த்தம் என்ன? அவர்களுக்கு ஆலயம் இருந்தது, பலி இருந்தது, எல்லாம் செய்தார்கள். ஆண்டவரோடு உறவு இல்லை. ஏலியை பார்த்து கேட்டார், பிள்ளைகளை பார்த்து, உன் பிள்ளைகள் கடிச்சு கொண்டார் ஏலியை. உன் பிள்ளைகள் என்னுடைய நியமத்தின்படி நடக்கிறது இல்லை என்று சொன்னார். ஏலிக்கு எச்சரித்தார், நீ என்னிலும் பார்க்க உன் பிள்ளைகளை நேசிக்கிறாயா? அந்த பிள்ளைகளை கொடுத்தது நான் தானே. ஏலி, என்னிலும் பார்க்க உன் பிள்ளைகளை நேசிக்கிறாயா? அது எவ்வளவு பெரிய ஒரு துக்ககரமான காரியம். ஏலியுடைய குடும்பத்துக்கு என்ன நடந்தது? இக்கபோத்,
அவள் அப்படியாக சொல்லி சாகிறாள். பிள்ளையை பெற்றுட்டு இக்கபோத்துன்னு பேர் வைத்தாள். என்ன அர்த்தம்? தேவ மகிமை போயிற்று, தேவ மகிமை போயிற்று. அப்படிப்பட்ட இதெல்லாம் வேதத்தில் எச்சரிப்பாக இருக்கிறபடியால் வாசியுங்கள், எச்சரிப்படையுங்கள், மனம் திரும்புங்கள், தேவனை நேசியுங்கள். எபேசு சபைக்கு என்ன சொன்னார்? நீ ஆதியில் இருந்த கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர் குறைவுண்டு. முந்தின மாதிரி ஜபம் இல்லை, முந்தின மாதிரி உடைய சபை வைராக்கியம் இல்லை, முந்தின போல அந்த ஆர்வம் இல்லை, அன்பு இல்லை. அதனால நீ இரு சபையில, நீ இருப்பாய், ஆனா உனக்கு வெளிச்சம் கிடைக்காது. நீங்க தான் இருப்பாய், ஆனா உன்னோட நான் பேச மாட்டேன். நீ இருட்டில் இருப்பாய், உனக்கு வார்த்தை வராது, உனக்கு விளங்காது, உனக்கு வெளிப்பாடு கிடைக்காது. நீ டாக்டர் தான் இருப்பார். எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க எபேசு சபைக்கு. அந்த மக்கள் சொன்னது. லவோதிக்கேயா சபை என்ன சொல்லி கொண்டிருந்துச்சு? நான் ஒரு குறைவும் இல்லை, நான் சம்பூர்ணன், எனக்கு எல்லாம் உண்டுன்னு சொல்லிச்சு. கேட்டாரா ஆண்டவர் உனக்கு எல்லாம் இருக்கா, குறைவா இருக்கான்னு? இல்லை, அது தனக்குத்தானே சொல்லிச்சு. எனக்கு ஒரு குறைவும் இல்லை, நான் சம்பூர்ணமாக இருக்கிறேன். நீ குருடு, நீ நிர்வாணி, நீ தரித்திரன், ஆனா நீ சொல்லிக்கொள்ற. கர்த்தரை மறந்த சபை லவோதிக்கேயா சபை, கர்த்தருடைய அன்பை விட்ட வசனத்தை விட்ட சபை எபேசு சபை. இதெல்லாமே ஆண்டு கடிச்சு கொள்ள இல்லையா? அப்ப இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் சரி, நீங்களும் சரி, உங்களை நான் கும்பிட்டு கேட்கிற கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையார். கர்த்தருடைய இரக்கத்தை வச்சு நான் கண்ணீரோடு கேட்கிறேன். நீங்க கர்த்தரை மட்டும் மறந்துடாதீங்க. உங்களை நடத்தி வந்த பாதைகளை மறந்துடாதீங்க. உங்களை ஜனிப்பித்த கண்மலையை மறந்துடாதீங்க. உங்களுக்கு வாழ்வு கொடுத்த தெய்வத்தை மறந்துடாதீங்க. இன்றைக்கு உங்களோட சுமைகளை முறித்து போட்டு நிமிர்ந்து நடக்கப்பட்ட உங்களுடைய ஆண்டவரை மறந்துடாதீங்க. அதனால் தான் கர்த்தருடைய பந்தி என்னை மறவாதபடிக்கு என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். மறந்து போறேங்க, மனுஷன் மறக்கிறவன். அதனால தான் மாசத்துல ஒருக்காவது சரி, அல்லது ஒரு நாள் ஒரு கிழமைக்கு ஒருக்காவது சரி, அவர் சொன்னார், என்னை நினைவு கூறுங்க. உங்களுக்காக நான் பாடுபட்டேன், உங்களுடைய வேதனைகளை சுமந்தேன், உங்கள் துக்கங்களை சுமந்தேன், உங்களுக்காக நான் அடிபட்டேன், உங்களுக்காக என் முதுகை கொடுத்தேன், உங்களுக்காக என் முகத்தை கொடுத்தேன், துப்பினார்கள். உங்களுக்காக என் தாடை மயிரை கொடுத்தேன், பிடுங்கினார்கள். உங்களுக்காக என் தலையை கொடுத்தேன், முள்முடி போட்டு குத்தினார்கள். உங்களுக்காக என் கைகள் கால்களை கொடுத்தேன், ஆடி கடாவினார்கள். உங்களுக்காக நான் அந்த மரணத்தை ஏற்றேன், உங்களுக்காக. ஆனா நீங்களும் மறந்துட்டீங்க. கர்த்தருடைய பந்தியை மறந்து விட்டீர்கள். நான் உங்களுக்கு பட்ட பாடுகளை மறந்து விட்டீர்கள். என் வேதத்தை மறந்தீர்கள். நான் சொன்ன கட்டளையை மறந்தீர்கள். என்னை நினைவு கூர்படி செய்யுங்கள், அந்த கட்டளையை மறந்தீர்கள். என்னுடைய அன்பு வேண்டுகோளை நீங்கள் நிராகரித்தீர்கள். எவ்வளவு துக்கப்படுவார் அவர். துக்கப்படுத்தி போட்டு நாம் சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியாது. அவர் நம்முடைய தகப்பன் அல்லவா? சிச்சிக்க மாட்டாரா? சிச்சுப்பார். அப்புறம் வேதனை, அழுக, துக்கத்தோடு என்ன உண்டாகும்? பிள்ளைகள் உங்களை ஒடுக்குவார்கள். குடும்பத்தில் ஓடர் குழம்பும். குடும்ப வாழ்க்கையில எல்லாம் ஓடர் குழம்பி போகும். பிள்ளைகள் எல்லாருக்கும் மேலடிப்பார்கள். ஸ்திரீகள் உங்களை ஆளுவார்கள். நீ ஒடுக்கி போயிருப்பாய். உனக்கு பலன் குன்றி போயிடும். உடைய ரட்சிப்பு ஆடிக்கொண்டிருக்கும். ரட்சிக்க சந்தோஷம் இல்லாமல் போகும். ரட்சிக்கப்பட்ட பலம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி, பாட்டு, துதி எல்லாம் ஈடுபட்டு போயிடும். இது வேணுமா இந்த வாழ்க்கை? இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டுமா? வேண்டாம். கர்த்தருக்காக வாழுங்கள். கர்த்தருடைய வேதத்தை மறவாதிருங்கள். உங்கள் தொழுவத்தை விட்டு போகாதீர்கள். உங்கள் தொழுவத்தை மறக்காதீர்கள். உங்கள் சபை, உங்கள் விட்ட இடத்தை மறக்காதீர்கள். கர்த்தர் கொடுத்த இடம். பல பேர் சொல்லலாம், ஆனா அதெல்லாம் வேறு கர்த்தருடைய ஓடர் ஒழுங்கு இருக்கு. அதை விட்டு நீங்க மாறக்கூடாது. தொழுவத்தை விட்டு போறதா இருந்தால் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு தெளிவான தரிசனத்தோடு உறுதியோடு போகலாம். மற்றும்படி எதுக்கும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். இஸ்ரவேல் தனக்கு கோயில் கட்டுகிறான்னு கூறப்பட்ட ஓசியாவில் யார் கேட்ட அவனுக்கு கோயில் கட்ட சொல்லி? எனக்கு கோயில் கட்டுகிறான். இஸ்ரவேல் என்னை மறந்து தனக்கு கோயில் கட்டுறான். நான் இல்லை, எனக்கு கோயில் கட்டுறான். யார் உன்னை கேட்டது கோயில் கட்ட சொல்லி? சபை உண்டாக்க சொல்லி யார் இடத்துல கேட்டார்கள்? நீ ஏன் கோயில் கட்டுகிறாய்? சந்தோஷப்பட போகிறாரா? இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் சாத்தான் குருட்டாட்டங்களை உருவாக்கி கொண்டு வர்றான். குருட்டாட்டம். அதனால கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு கலிங்கம் விடட்டும்.
ஜெபிப்போமா? ஜெபம் பண்ணுவோமா? ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எல்லாருமாய் மறந்திருந்த பாவாரிக்கை செய்வோமா? காலையிலே ஜெபத்தை விட்டு ஓடுகிறோம், மாலையிலே குடும்ப ஜெபத்தை விடுகிறோம், வேத வாசிப்பை விடுகிறோம். கேட்டால் பிஸி பிஸி அப்பாயின்மெண்ட். அவர் வந்திருக்கிறார், இவர் வந்திருக்கிறார், அவரை திருப்திப்படுத்த வேண்டும், அவரை கூட்டிட்டு வர வேண்டும். எவ்வளவு சாக்கு போக்கு, எவ்வளவு சாக்கு போக்குகள். ஆனா ஒரு காலத்தில் அதை நான் பார்க்கவில்லை. இப்ப என்ன காரணம்? மேய்ச்சல் மேய்ச்சல் திருப்தியாதினால் என்னை மறந்தார்கள். ஆசீர்வாதம் கூடிவிட்டபடினால் என்னை மறந்தார்கள். அவர்கள் நினைத்த காரியம் நடந்தபடினால் என்னை மறந்தார்கள். இது நான் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரேல் மக்கள் அந்த தப்பை செய்தார்கள், துரத்தி அடிக்கப்பட்டார்கள், தண்டனை வந்தது, அழுதார்கள் அந்நிய தேசத்திலே. இது நமக்கு நடக்கக்கூடாது. ஜெயிப்போமா? சரி, 2 நிமிஷம் தான். ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஜெபிங்க, ஒத்துக்கொள்ள